الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழித்தோழர்களே, சகோதரிகளே, இன்று ரமலான் மாதம் 5ஆம் இரவில் நாங்கள் வீட்டிருக்கிறோம். நேற்றிரவு உங்கள் மத்தியில் உரை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. கடந்த 3 நாட்களிலும் ரமலானை பற்றி, சௌமை பற்றிய ஒரு சில குறிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் தந்தேன். கடைசியாக யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன அய்யாமம் மஅதூதாத் ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர் என்ற திருமறை வசனத்துக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறேன். கடைசியாக பிரயாணியும் நோயாளியும் ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் ரமலான் மாதத்தில் நோன்பை விடலாம். ஆனால் பிறகு அதை கவா செய்ய வேண்டும் என்றும், நோய் என்றால் எத்தகைய நோயாக இருக்க வேண்டும், எத்தகைய நோய்க்காக நோன்பை விடலாம் என்ற அபிப்பிராயத்தையும், பிரயாணம் என்றால் அது எப்படியான பிரயாணமாக இருக்க வேண்டும், எவ்வளவு தூரம் கொண்டதாக இருக்க வேண்டும் என்ற அபிப்பிராயங்களையும் உங்கள் மத்தியிலே நான் சொன்னேன். நோயாளி நோன்பை விடுவது ஆகமாக்கப்பட்டிருப்பது போல், பிரயாணி நோன்பை விடுவது ஆகமாக்கப்பட்டிருப்பது போல், இன்னும் சிலருக்கு நோன்பை விடுவது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விவரத்தை நான் பின்னால் சொல்வேன். அதற்கு முதல் சௌம் என்றால் என்ன, நோன்பு என்றால் என்ன என்பதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். சர்வசாதாரணமாக நானும் நீங்களும் இன்று உலகத்தில் வாழுகின்ற அநேகமான மக்களும் நோன்பு என்றால் சகர் நேரம் எழுந்து ஏதாவது சாப்பிட்டு நியத்து வைத்து சுபஹ் நேரத்திலிருந்து மக்ரிப் நேரம் வரைக்கும் உண்ணாமலும் குடிக்காமலும் நோன்பை முறிக்கக்கூடிய கர்மங்களில் ஈடுபடாமலும் இருப்பதுதான் நோன்பு என்று கருதுகிறார்கள். நாம் கருதியிருக்கிறோம். நாம் அவ்வாறுதான் நோன்பு நோற்றும் வருகிறோம். ஆனால் இந்த அடிப்படையில் நோன்பு நோற்றால் நோன்பினுடைய சரியான குறிக்கோள், நோன்பினுடைய சரியான லட்சியத்தை நாம் அடைந்து கொள்ள முடியாது. ஏதோ ஊருக்கும் உலகத்துக்கும் நோன்பு நோற்றவர்களாக ஆவோமே தவிர, யதார்த்தத்தில் நோன்பு எதுவோ அதனுடைய பலாபலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நோன்பு என்றால் நான் இப்போது சொல்கிறேன், நாம் நோக்கக்கூடிய நோன்புக்கும் யதார்த்தத்தில் நோன்பு என்றால் எது என்பதற்கும் ரொம்ப வித்தியாசம், வேறுபாடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். நான் சொல்ல போகின்ற நோன்பு நம்மளால் நோக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். அஸ்ஸௌம், நோன்புக்கும் அரபியிலே அஸ்ஸௌம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சௌம் என்ற சொல்லுக்கு வரைவிலக்கணம் அகராதியிலே எப்படி சொல்கிறார்கள் என்றால், அஸ்ஸௌமு அல் இம்சாக்கு அனில் கலாமி வத்தாமி வஷராபி வஸ்ஸைரி வகைரிஹா.
இதுதான் நோன்பு என்று அகராதியிலே சொல்கிறார்கள். ஒரு சொல்லுக்கு அகராதி அர்த்தமும் வரும், ஷரியத்தினுடைய அர்த்தமும் வரும், இரண்டும் வரும். இப்போது நான் சொல்லுகின்ற அர்த்தம் சௌம் என்ற சொல்லுக்கு அகராதி அர்த்தம். அது எப்படி? அல் இம்சாக்கு அனில் கலாமி, பேசாமல் இருத்தல், பேச்சை விட்டும் தடுத்துக் கொள்ளுதல், வத்தஆமி, சாப்பாட்டை விட்டும் தடுத்துக் கொள்ளுதல், வஷ்ஷராபி, குடிப்பதை விட்டும் தடுத்துக் கொள்ளுதல், வஸ்ஸைரி, நடந்து திரிவதை விட்டும் தடுத்துக் கொள்ளுதல், வகைரிஹா, இன்னும் இவை போன்றவற்றை விட்டும் தடுத்துக் கொள்ளுதல். அகராதியிலே அஸ்ஸௌம் நோன்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படையில் பார்த்தால், அகராதி அடிப்படையில் நாங்கள் பார்த்தால், பேசக்கூடாது, சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, நடக்கக்கூடாது, வேலைகள் செய்யக்கூடாது என்ற அர்த்தம் வந்துவிடுகிறது. இப்படி ஒருவரால் இருக்க முடியுமா? சாப்பிடாமல் இருக்கலாம், குடிக்காமல் இருக்கலாம், சுபகில் இருந்து மகரிபு வரைக்கும், அது சரி. பேசாமல் இருக்கலாமா? நடக்காமல் இருக்கலாமா? வேலைகள் செய்யாமல் இருக்கலாமா? தொழில் செய்யாமல் இருக்கலாமா? இவையெல்லாம் இருக்கக்கூடாது. இவற்றையெல்லாம் செய்யாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா? முடியாது. ஆனால் அகராதியிலே இந்த அர்த்தம் தான் சொல்லி இருக்கிறார்கள். பேச்சை விட்டும் தடுத்துக் கொண்டிருப்பது ஷரியத்தில், நமது ஷரியத்திலும் நோன்பல்ல. சில ஞானிகள் பேசாமல் இருப்பார்களாம். ஏன் நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டால், நான் நோன்போடு இருக்கிறேன், பேச மாட்டேன் என்று சொல்வார்களாம். பேசாமல் இருத்தல் ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்தில் உள்ள நோன்பல்ல. பேசலாம், வேண்டிய மாதிரி பேசலாம், வீணான பேச்சுக்களை தவிர மற்ற பேச்சுக்களை எல்லாம் பேசலாம். அதனால நோன்பு முறிந்து விடாது. முந்தின மார்க்கங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஷரியத்தை தவிர, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை தவிர முந்தின மார்க்கங்களில் பேசாமல் இருப்பதும் நோன்பாக கருதப்பட்டிருக்கிறது. பேசாமல் இருப்பதும் நோன்பாக கணிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், மர்யம் அலைஹஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்பமாகிவிட்டார்கள். வயிற்றிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மர்யம் அலைஹஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமன் ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா. இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமன், நான் அல்லாஹ்வுக்காக ஸௌமை, நோன்பை நேர்ச்சை செய்திருக்கிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுக்காக நோன்பை நேர்ச்சி செய்திருக்கிறேன். என்ன நோன்பு? அதை சொல்லுகிறார்கள், பின்னால் விளங்கப்படுத்துகிறார்கள். ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, இன்று எந்த ஒரு மனிதனுடனும் நான் பேச மாட்டேன், அதுதான் என்னுடைய நோன்பு என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி இருக்கிறார்கள். இது அவர்கள் நோற்ற நோன்பு. அந்த நோன்பு அவர்களுடைய மார்க்கத்துக்கு சரி. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்திலே அதை நோன்பாக கணிக்கப்பட மாட்டாது. மௌன விரதம், மௌனமாக இருத்தல், அது இஸ்லாத்தில் உள்ளதல்ல. சிலர் இந்த ஜெயிலானியில் இருக்கிற ஆட்கள்,
சில ஜியாரங்கள்ல தர்காக்கள்ல இருக்கிறார்கள், பேச மாட்டார்கள். நானும் அவ்வாறு சிலரை சந்தித்திருக்கிறேன். எழுதித்தான் எல்லா விஷயங்களையும் காட்டுவார்கள். காரணம் என்ன? நான் நோன்பு நோற்றிருக்கிறேன், பேச மாட்டேன் என்று சொல்வார்கள். அது ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்தில் உள்ள நோன்பல்ல. ஒரு மனிதன் பேசாமல் இருப்பது விரும்பத்தக்கதல்ல. வீணான பேச்சுக்களை பேசாமத்தான் இருக்க வேண்டும், நல்ல பேச்சுக்களை அவன் பேச வேண்டும். எனவே பேசாமல் இருத்தல் ஷரியத்துடைய நோன்பல்ல, நடக்காமல் இருத்தல் ஷரியத்துடைய நோன்பல்ல, வேலைகள் செய்யாமல் இருத்தல் ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்துடைய நோன்பு அல்ல. ஆகவே அகராதியிலே சௌம் என்ற சொல்லுக்கு இப்படி விளக்கம் எழுதப்பட்டிருந்தாலும் ஹக்கீகத்தை கவனிக்கின்ற நேரத்தில், இது சிரமமாக இருந்தாலும் ஹக்கீகத்தை கவனிக்கின்ற நேரத்தில் ஆரிஃபீன்கள் இந்த சௌமை 3 வகையாக பிரித்து விளக்கம் காட்டுகிறார்கள். கஸாலி மாப்பை போன்ற ஞானிகள், அறிஞர்கள் சௌமை, நோன்பை 3 வகையாக பிரித்து விளக்கம் காட்டுகிறார்கள். அது எப்படி? முதலாவது சௌமுல் அவாம். அவாமுன்னா சாமானிய மக்களுடைய நோன்பு. நானும் நீங்களும் சாமானிய மக்கள், எங்களுடைய நோன்பு அது என்ன? சாமானிய மக்களுடைய நோன்பு அல் இம்சாக்கு அனில் முஃப்திராத், நோன்பை முறிக்கக்கூடிய சகல காரியங்களையும் தடுத்திருத்தல். இது சாமானிய மக்களுடைய நோன்பு. இந்த நோன்பு நீங்கள் பிடிக்கின்றீர்களா இல்லையா? நோன்பு நோட்கின்றீர்களா இல்லையா? நோன்பினுடைய ஃபர்து எத்தனை? 2. ஒன்று தபீத்து நியத்தி, நியத்தை இரவையில் வைத்துக் கொள்ளுதல். இது நோன்பினுடைய ஃபர்து. இந்த ஃபர்து தவறினால் நோன்பு நிறைவேறுமா? நிறைவேறாது. இரவையில் வைக்க வேண்டும் என்றால் மக்ரிபுக்கு பாங்கு சொன்னதிலிருந்து, அதாவது நோன்பு திறந்ததிலிருந்து சுபஹுக்கு இடைப்பட்ட நேரத்தில் எந்த நேரத்திலாவது நியத்து வைக்கலாம். அதுதான் தபியுத்து நியத்தி, நியத்தை இரவையில் வைத்தல். இரவு என்பது எது? மக்ரிபில் இருந்து சுபஹுக்கு பாங்கு சொல்றதுக்கு இடைப்பட்ட நேரம் இரவு. இந்த பகுதியில் நீங்கள் நியத்து வைத்துக் கொள்ளலாம். பழமையாக வைக்கிறீர்களே, நவைத்து சௌமகதின் அன்னதாயி ஃபர்து ரமலானி ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. பெரும்பாலான ஆட்களுக்கு இது பாடம் இருக்கும். குர்ஆன் ஓத தெரியாத ஆட்களுக்கும், வேற வேற ஓதல்கள் தெரியாத ஆட்களுக்கும் அநேகமாக இது பாடம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நவைத்து சௌமகதின், இதை தமிழ்ல சொல்றேன்டா, இந்த வருடத்து ரமலான் மாதத்தின் ஃபர்வான நோன்பை அதாவாக நாளைக்கு பிடிக்க நியத்து வைக்கிறேன். இவ்வளவுதான். அரபுல சொல்றதா இருந்தா நவைத்து சௌமகதின் அன் அதாயி ஃபர்து ரமலானி ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. அதுல மொழிபெயர்ப்பு தான், தமிழாக்கம் தான். இந்த வருஷத்து ரமலான் மாதத்தின் பரவான நோன்பை அதாவாக நாளைக்கு பிடிக்க நியத்து வைக்கிறேன். பிறகு சொல்றீங்களே, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அல் காயிமு அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத். இது சும்மா வேலை. இதுல வேலை இல்லை, இதை சொல்ல தேவையில்லை. நீங்க ஏதோ அந்த காலத்தில் இருந்தவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இப்படி எழுதி விட்டாங்க, அதை பாடமாக்கி இப்ப இது மிச்சமா வந்துட்டு. அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. அரபுல சொல்லணும்டா நவைத்து சௌமகதின் அன்னதாயி ஃபர்து ரமலானி ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா சொல்லுங்க. தமிழ்ல சொல்லணும்டா இந்த வருடத்து ரமலான் மாதத்தின் ஃபர்வான நோன்பை அதாவாக நாளைக்கு பிடிக்க நியத்து வைக்கிறேன் என்று சொல்லிக்கங்க. சொல்றது ஃபர்து இல்லை. நீ
நீங்க ராவையில சாப்பிட்டு போட்டு சாரு குஞ்சில இருந்துகிட்டு இல்லாடி கதிரையில இருந்துகிட்டு மொக்காட்டையும் போட்டுக்கிட்டு நவைத்து சௌமகதின் நன்னதாயி என்று சொல்றீங்களே, இப்படி சொல்றது வரது இல்ல, நீயத்து வைக்கிற வரது, அது வரதுதான். நீயத்து வைக்கிறேன்டா எங்க நாக்கால சொல்றதா நீயத்து வைக்கிறது இல்ல. நீங்க நாக்கால சொல்லல, வாயால சொல்லல, வாய மூடிக்கிங்க. மனதில் நினைங்க, இந்த வருஷத்து ரமலான் மாதத்தின் பரவான நோன்பை அதாவாக நாளைக்கு பிடிக்க நியத்து வைக்கிறேன் என்று மனசுல நினைச்சிங்கன்னா நியத்து தான். வாயால சொல்லணும் எந்த அவசியமும் கிடையாது. வாயால சொல்ல விரும்பினா சொல்லிக்கிங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. வாயால் சொல்ல வேண்டும் என்பது அவசியம் இல்லை, மனதில் நினைச்சா போதும். ஆனா வாயால சொல்றதை விட மனசுல நினைக்கிறது வாஜிபு. வாயால சொல்ற சுன்னத், மனசுல நினைக்கிறது வாஜிபு. இந்த நியத்து விஷயத்தில் எங்கட வாப்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் மிக பேணுதலாகவும் பேசுவார்கள். எப்படி சொல்வார்கள் என்றால், நீ மனதில் நினைக்கிறியப்பா இந்த வருடத்து ரமலான் மாதத்தின் பரவான நோன்பை அதாவாக நாளைக்கு பிடிக்க நியத்து வைக்கிறேன் என்று நினைக்கிறது ரொம்ப பக்தியோட நினைக்கணும் என்று சொல்வார்கள். சும்மா டிவியை பார்த்துக்கிட்டு அங்க பாட்டை கேட்டுக்கிட்டு இங்க பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் என்ன செய்யலாம், மனசுல நினைக்கலாம். அவர்கள் சொல்லுவார்கள், இந்த வருடத்து என்று நீ சொல்ற போதோ இந்த வருஷம் எந்த வருஷம் என்று நினை. எத்தனாம் ஆண்டு? 1999 ஆண்டு என்று நினைச்சுக்க. இந்த வருடத்து அங்கக்குள்ள 1999 ஆண்டு நினைச்சுக்க. நீ நினைக்கவில்லை, ஆனால் மனசுல இந்த வருடத்து என்று சொல்வதனுடைய அர்த்தம் இல்லை. ஆகவே மனசுல இந்த வருடம் என்று சொல்லும் போது 1999 நினைச்சுக்கணும். சரி, அதை நினைச்சுக்க இல்லையா, ஹிஜ்ரி வருஷத்தை நினைச்சுக்குங்க. இப்ப ஹிஜ்ரி எத்தனை? 1000 சரியா சொல்லுங்க, என்ன பேசுறேன்னா தப்ப சொல்லலாம். எல்லாருக்கும் 1999 தெரிஞ்ச விஷயமா போச்சு. அது வெள்ளக்காரண்ட கணக்கு, அது நமக்கு தெரியும். இஸ்லாமிய கணக்கு தானே நமக்கு இப்ப தெரியாம இருக்கு. பாருங்கள், 1420 பிள்ளை என்ன உங்களை பொறுத்தது. 1400 கலண்டரும் இல்ல பாக்குறதுக்கு 20 தானா? சரி, 1420 ஹிஜ்ரி வருஷம் ரசூலுல்லாஹ் அவங்க மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று எத்தனை வருஷமாச்சு? 1420 வருஷமாச்சு. அப்ப இது 1420வது வருஷம். இந்த வருடத்து என்று நினைக்கும் போது 1420வது என்று நினைச்சுக்கணும். ரமலான் மாதத்தின் ஷவ்வால் மாதத்தின் நினைக்கிற, ரபீல் அவல் மாதத்தின் நினைக்கிற, ரமலான் மாதத்தின் ஃபர்வான என்று நினைக்கும் போது என்ன நினைக்கணும்? சுன்னத்தான அல்ல. ஃபர்வான என்று நினைக்கும் போது சுன்னத்தான அல்ல, நோன்பை சௌமை அதாவாக கவாவாக இல்ல என்கிறது மனசில் நினைச்சுக்கணும். நாளைக்கு என்ன? காலை அதிகாலை சுபகில் இருந்து மகரிபு நேரம் வரைக்கும் இடைப்பட்ட நேரம் தான் நாளை என்று அங்கு கருதப்படுகிறது. நாளைக்கு பிடிக்க அந்த நோன்பை நோக்க, அதாவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள்ல ஈடுபடாமல் இருக்க நியத்து வைக்கிறேன் என்று நீங்க என்ன செய்யணும்? மகரிபுக்கும் சுபகுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நியத்து வச்சுக்கொள்ளலாம். நம்ம பள்ளி வாசலை பொறுத்தவரையிலையும் அல்லது தராவீஹி தொழுகை நடக்கின்ற பள்ளி வாயில்களை பொறுத்தவரையிலையும் பள்ளி வாசல்கள்ல சொல்லி கொடுத்தாங்க நியத்து. தொழுகைக்கு பிறகு இமாம் சொல்லி கொடுப்பார், நீங்கள் எல்லாரும் சொல்றீங்க. சொன்னா நியத்து தான். பக்தியோட இருந்துகிட்டு சொன்னா நியத்து தான். பக்தி இல்லாம அங்காலஞ்சால பார்த்துக்கிட்டு சொன்னா நியத்து இல்ல.
சரி, பக்தியோட நீங்க நியத்து சொல்லிட்டீங்க. வீட்டை போன உடனே கொண்டாட்டி என்ன தருவா? அம்மா என்ன தருவா? மகன் தொழுதுட்டு வாராரு, களைச்சு போய், புருஷனாரு தொழுதுட்டு களைச்சு போய் வாராரு, ரெண்டு ஒரு டீ கிடைக்கும். அல்லாடி நோம்பு காலம் இருப்பதனால இன்னும் பட்டியலப்பம், அலிவா, வாழைப்பழம் அல்லது மகரிபு நேரம் மிஞ்சின பெட்டிச்சு இருந்தா பெட்டிச்சு இதை வச்சு தருவாங்க. அப்ப நாங்க சாப்பிடுறதுனால, நியத்து வச்சுட்டு போனதுக்கு பிறகு சாப்பிடுறதுனால அல்லது குடிக்கிறதுனால அந்த நியத்து முறியுமா முறியாதா? முறியாது. அது தெளிவா உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். முறியவே முறியாது. எத்தனை நேரம் திங்கலாம் குடிக்கலாம், வேண்டிய மட்டுக்கு திங்கலாம் குடிக்கலாம். சரி, பள்ளிவாசல்ல இருந்து நியத்து வச்சிட்டு ஊட்ட போய் ஜிமாவை செய்யலாமா? என்ன? ஓ, செய்யலாம். நியத்து முறிஞ்சாவும் முறியாது. ஆனா குடிக்கிறது, சாப்பிடுறது, ஜிமா செய்யறது, இந்த விளையாட்டுகள் எல்லாம் எது வரைக்கும் ஆகும்? சுபகுக்கு பாங்கு சொல்ற வரைக்கும் ஆகும். நேற்றிரவு இங்கே ஒரு பள்ளியில பேசினியாமன் ஓட்டு ஆர்வத்தை என்கிட்ட சொன்னான், சுபகுக்கு பாங்கு சொல்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முந்தி சகர் முடியும் என்று யாரோ பேசினியாமன் எனக்கு ஒருத்தம் வந்து சொன்னான். அது என்ன கணக்கு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியும் என்னன்னா, சுபகுக்கு பாங்கு சொல்லணும் இல்ல, சுபகுக்கு 5:05க்கு சுபகண்டு வச்சுக்குவோமே, 5:05 ஆனால் சுபகாரம். பாங்கு சொல்லணும் அவசியம் அறிக்கை. பாங்கு சொல்லலேண்டா அப்ப திண்டு அடிக்கிற பாங்கு சொல்ற வரைக்கும் 6 மணிக்கு தான் மொயின் ஒழும்பிட்டு பாங்கு சொல்ல போறான்னு வச்சுக்குவோம். பாங்கு சொல்லலே அடிக்கிற இல்ல, பாங்கு சொல்லணும் என்ற பிரச்சனை இல்ல. பாங்குக்குரிய நேரம் வந்தா சரி. உதாரணமாக 5:05க்கு சுபகுக்கு பாங்கண்டா, சுபகு டைம் என்றா, சுபகுடைய நேரம் என்றால் 5:05 வரைக்கும் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம், குடிக்கலாம், உடல் உறவு கொள்ளலாம், நோன்பை முறிக்கக்கூடிய கர்மங்கள் அத்தனையும் செய்யலாம். காரணம் அது இரவு, பகல் அல்ல. நோன்பாடி நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள்ல ஈடுபடக்கூடாது. எப்போ? பகல் நேரத்திலாம். சுபகில் இருந்து மகரிபுக்கு இடப்பட்ட நேரத்திலாம், சுபகுக்கு முதல் எல்லாமே செய்யலாம். ஆனா அப்படி சொன்னவர் என்ன கணக்கு வச்சு சொன்னாருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா தொன்று தொட்டு அந்த காலத்திலிருந்து சுபகுக்கு பாங்கு சொல்ற நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார்கள். என்ன செய்யற? உடனே சாப்பாட்டை துப்பி போட்டு வாயை கழுவிட்டு நீட்டு வைக்கிறதா இல்லையா? நாம சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்திலிருந்து அப்படி என்ன செய்யுது, நடந்துகிட்டு தான் வருகிறது. அப்ப சுபகுடைய நேரம் தான் நேரம் சார் முடிவு. அப்ப நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம், சுபகுடைய நேரமா போச்சு. டைம் பார்த்தா 5:05 அல்ல, 5:05க்கு பாங்கு சொல்லுது, பாங்கு கேட்குதுன்னு வச்சுக்குவோம். என்ன செய்யணும்? பீங்கானு கூட கொஞ்சம் மிச்சம் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு. அதுக்கு நல்ல குண்டு மீன் தான் இருக்கு. பாக்கி இருக்கிறது நல்ல குண்டு மீன் தான். நேரத்தில் சொல்றதெல்லாம் ஒரு மாதிரியானது போயிட்டு, இப்ப பாக்கி இருக்கிறது நல்ல குண்டு மீன் அல்ல, ஒரு நல்ல ஒரு ஈரல் துண்டு தான் இருக்கு. பாங்கு சொல்லுது வாய்க்குள் அரிக்கக்குள்ள. என்ன செய்யறப்ப? பிஞ்சானுக்கு அரிக்கிறதையும் திண்டு முடிச்சிட்டு போட்டு நியத்து வைக்கிறையா, இல்ல வாய்க்குள் அரிக்கத்தையும் உடனடியாக துப்பி போட்டு வாயை கழுவிட்டு நியத்து வைக்கிறையா? என்ன செய்யணும்? உடனே துப்பணும். லஃபாவாஹு, அப்படித்தான் வசனத்தில் வருது. லஃபாவாஹு, உடனே துப்பணும் அவன். வைதா சமிஅல் அதான வல் லுக்மத்து ஃபீஹி லஃபாவாஹா, அப்படித்தான் வசனம் வருது. வைதா சமிஅல் அதான, பாங்கு கேட்டான் என்றால், வல் லுக்மத்து ஃபீஹி, உணவு அவன் வாய்க்குள்ள இருக்கும் போது பாங்கை கேட்டானே ஆனால் லஃபாவாஹா, அந்த உணவை என்ன செய்யணும்? அவன் துப்பிர வேணும். வாயை கழுவிட்டு நீ எடுத்து வைக்கலாம். பாக்கியையும் திண்டு முடிச்சு போட்டு நீ எடுத்து வைப்போம் என்று பாக்கியை திண்டாரே ஆனால் நோன்பு பாத்திலாகி விடும். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன விளங்குறீங்க? நோன்பினுடைய ஃபர்து 2. ஒன்று தபியிட்டும் நீயத்தி. நீயத்தை இரவையில வச்சுட்டீங்கன்னா சரி. மகரி தொழுதுட்டும் வைக்கலாம் நீங்க நீயத்தை. இஷா தொழுதுட்டும் நோன்புக்குரிய நீயத்து வைக்கலாம்.
ராவு 2 மணிக்கும் வைக்கலாம். சுபகுக்கு முதல் எந்த நேரத்திலும் நீங்கள் வைக்கலாம். சுபகுக்கு முதல் எந்த நேரத்தில் வைத்த பிறகு நீங்க சாப்பிடலாம், குடிக்கலாம், உடலுறவு கொள்ளலாம், நோன்பு முறிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாம், சுபகு வரை செய்யலாம். சுபகில் இருந்து நோன்பு திறக்கும் நேரம் வரைக்கும் என்ன செய்யலாது? ஒன்றும் செய்யலாது. நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்கள் ஒன்றும் செய்யலாது. அப்ப என்ன இப்ப சொல்றேன் நான், நோன்பினுடைய ஃபர்து 2. ஒன்று தபியத்து நியத்தி, நியத்தை இரவையில வச்சுக்கணும், நியத்தை இந்த அடிப்படையில் வச்சுக்கணும். இரண்டாவது ஃபர்து என்ன? அல் இம்சாக்கு அனில் முஃப்திராத், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் தடுத்துக் கொள்ளுதல். சுபகிலிருந்து மகரிபு வரைக்கும் நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் தடுத்துக் கொள்ளணும். அந்த காரியங்கள் என்னென்ன அதை நான் பின்னால சொல்லுவேன். சந்தர்ப்பம் இல்லாட்டி நாளைக்குண்டால நான் சொல்லுவேன். இப்ப நான் விஷயத்துக்கு வருகிறேன். நோன்புடைய ஃபர்து 2. ஒன்று நியத்து வைத்தல், 2வது நோன்பை முறிக்கக்கூடியவைகளை விட்டு தடுத்துக் கொள்ளுதல். இப்ப நீங்க வாருங்கள், அகராதியிலே சௌம் என்ற சொல்லுக்கு தடுத்துக் கொள்ளுதல் என்று பொருள் எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படி ஆரிவீன்கள் நோன்பை 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று சௌமுல் அவாம், சாமானிய மக்களுடைய நோன்பு, நானும் நீங்களும் பிடிக்கிற நோன்பு. ராவையில நியத்து வைக்கும், சுபகில இருந்து நோன்பு மகரிபு வரைக்கும் நோன்பு முறிக்கக்கூடிய கர்மங்கள்ல ஈடுபடாமல் இருக்கும் அல்லவா, இது சாமானிய மக்களுடைய நோன்பு. இதைத்தான் நானும் நீங்களும் நோட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் நோக்கலாம் இந்த நோன்பு. அதிலேயும் மாச்சக்கல்லன் என்ன செய்யறான்? இருக்கான், திடுமலையன போல இருக்கான். ஒரு நோயும் இல்லை, ஒன்றுமில்ல. நோம்பாடான்னு கேட்டான், நோன்பு இல்லையங்க. ஒன்றோ நோய் இருக்கணும். நோன்பை விடுவதற்குரிய நோய் இருக்குமானால் நோன்பை விடலாம். எந்த காரணமும் இல்ல, அவன் திடுமலையன போல இருக்கான், அவன் நோன்பு விட்டுருக்கானாமண்டா, குற்றவாளிதான். குற்றம் பண்ண சும்மா என்னமோ சின்ன சின்ன குற்றம் பண்ணச்சுக்காதுங்க, கடுங்குற்றம். ஃபர்தான காரியம் ஒன்றை விடுவது கடுங்குற்றம், தண்டனைக்குரிய குற்றம். ஆகவே அவர் பிடிச்சுதான் ஆகும். அடுத்தது சௌமுல் ஹவாஸ், 2வது படித்தரம். நோன்புல 2வது படித்தரம் விசேடமானவர்களின் நோன்பு. விசேடமானவர்கள் என்று சொல்லும் போது நாம் இவிடத்தை யாரும் இல்லை, நானும் இல்லை, நீங்கியும் இல்லை, எல்லாரும் சாமானிய மக்கள் தான். அவங்களோட நோன்பு சொல்லிட்டேன். விசேடமானவர்களின் நோன்பு. விசேடமானவர்களின் நோன்பு என்றால் ஷரியத்திலிருந்து ஒரு படி மேலே சென்றவர்கள், தரீக்கத்துடைய வழியிலே போகக்கூடியவர்கள், தரீக்கத் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள். ஆறு விசேடமானவர்கள். அவர்களுடைய நோன்பு என்ன தெரியுமா? இந்த அவாம் இருக்காங்க, சாமானிய மக்கள், இவங்க நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை தடுத்திருக்கத்தானே வேணும். அப்படி அவர்கள் அதையும் தடுத்திருப்பதோடு இன்னும் 5 விஷயத்தை அவங்க தடுத்திருக்கணும். என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹம்சுன் யுஃபத்திர்ன ஸாயிம அல் கில்பு வல் கீபத்து வன் நமீமத்து வல் யமீனுல் கமூசு வ ஷஹாதத்து ஸூர். 5 விஷயம். இந்த 5 விஷயத்தையும் அவங்க தடுத்திருக்கணும், இல்லாட்டி நோன்பு முறிஞ்சுவோம். நாங்கள் தடுத்திருக்க தேவையில்லை. 5 விஷயத்தையும் செய்தா பாவம் கிடைக்கும் எங்களுக்கு, நோன்பு முறியாது. யாருடைய நோன்பு? சாமானிய மக்கள் என்று சொல்றோமே, படித்தரம் குறைஞ்சாக்கள். இவங்க இந்த 5 விஷயத்தையும் செய்தால் பாவம்தான், குற்றம் கிடைக்கும், நோன்பு முறியாது. ஆனால் அதே 5 விஷயத்தை விசேடமானவர்கள் என்று தரீக்கத்துடைய வழியிலே போகிறார்களே, அவங்க எந்த தரீக்கத்தில் போனாலும் சரிதான், காதிரியாவுல போனாலும் சரிதான், ஷாதுலியாவுல போனாலும் சரிதான், ரிஃபாயியாவுல போனாலும் சரிதான், நக்ஷபந்தியாவுல போனாலும் சரிதான், தரீக்கத்து வழியில போறார்கள். இப்ப தரீக்கத்து வழியில போறவனுக்கே தரீக்கத்துண்டா என்ன என்று தெரியாம இருக்கு. என்ன தரீக்கத்து கேட்டா, நாங்க ஷாதுலியா,
பெருமையா பேசிக்குவான். இன்னொருத்த கேட்டா நாங்க காதிரியா அம்மா, இன்னொருத்த கேட்டா நாங்க நக்ஷபந்தியான்னு சொல்லுவாங்க. தரீக்கத்தண்டா என்னடான்னு கேட்டா தெரியாது. அப்படி நிறைய பேர் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல அவ்வளவு தூரம் இந்த தரீக்கத்துடைய மோகம் இல்ல. இந்த கொழும்பு காலி இந்த பகுதிகளுடைய தரீக்கத்துடைய மோகம் இருக்கு. தரீக்கு நாங்க காதிரியான்னு சொல்லி கொடுறதுல பெருமைப்படுவாங்க, நாங்க ஷாதிலியான்னு சொல்றதுல பெருமைப்படுவாங்க. இங்க அந்த வேறுபாடு அவ்வளவு தூரம் நம்ம பகுதிகளை பொறுத்தவரையில இல்ல. ஆனால் அவர்கள் கூட தரீக்கத்தண்டா என்ன என்று தெரியாமத்தான் தரீக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, தரீக்கத்து வழியிலே போறவர்களுடைய நோன்பு எப்படி இருக்க வேணும்? நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் தடுத்துக் கொள்ளணும். அவங்க இரண்டாவது 5 விஷயத்தை தடுத்துக் கொள்ளணும். அல் கிஸ்பு பொய், வல் கீபத்து புறம்பேசுதல், வன் நமீமத்து கோள் சொல்லுதல், வல் யமீனுல் கமூசு பொய் சத்தியம் செய்தல், ஷஹாதத்து ஜூரி பொய் சாட்சி சொல்லுதல். இந்த 5 ஒன்றேனும் அவர்கள் செய்தார்களே ஆனால் நோன்பு பாத்திலாகும். எங்கட நோன்பு பாத்திலாகுமா? நாங்க நோன்பு பிடிச்சிட்டு தம்பி, சுபவுக்கும் மகரிபுக்கும் இடையில பொய் சொல்லாமலே அறியும். சர்வசாதாரணமா உள்ளவன் ஒரு பேசிமாம் இருக்கான், அவன் அவ்வளவு தூரம் பொய் சொல்ல மாட்டான். என்ன பொய் சொல்றதுக்குள்ள தேவையில்லை. அவனு ஒரு மோதின் இருக்கான், அவனுக்கும் பொய் சொல்றதுக்குள்ள தேவை அவ்வளவு வரா, அதனால அவனும் சொல்ல மாட்டான். வியாபாரி அவன் கடைக்கு துறப்பு போடுறதுல இருந்து போய் தான் சொல்லுவான். பெரும்பாலும் 2-3 மாசத்துக்கு ஒரு 4-5 மாசம் வரைக்கும் எங்கட விட்டு ஒரு கிலோ இறைச்சி வாங்கினேன். நான் மார்க்கெட்ல யாரையும் அனுப்பி வாங்கினேன். ஒரு தாள்ல சுத்தி வந்துச்சு. அதை பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள 1/2 கிலோ படிக்கல் ஒன்று. அட இறைச்சி பார்சலுக்குள்ள எப்படிதான் படிக்கல் வரும்? என்ன படிக்கல் போடுற தராசனுடைய ஒரு கட்டுல, இறைச்ச போடுறது மற்ற தட்டுல. அப்ப இறைச்சி போடுற தட்டுக்குள்ள படிக்கல் பாரத்துக்கு நியாயம் இல்ல. அப்படி இருந்து என்ன வந்துச்சு. அப்படி வியாபாரியும் என்ன செய்யலாம் இதுதான் உலகத்தில். அப்ப வியாபாரிகளை பொறுத்தவரையில பெரும்பாலும் என்ன செய்ய வேண்டி வரும்? பொய் சொல்ல வேண்டி வரும். பொய் சொல்லாம வியாபாரம் செய்யறவங்களும் இருப்பாங்க. பொய் சொன்னாதான் வியாபாரம் நடக்கும். அது வியாபாரத்திலே எல்லாம் தான். அது பொய்யாமையா கண்டன எல்லாம் அது அங்க மறுகா போனதுக்கு பிறகு பார்க்கிற வியாபாரம் என்று சொல்லிட்டு வியாபாரம் பண்றவங்களும் இருப்பாங்க. ஆனா அது வியாபாரத்தில் சூழ்ச்சி செய்யறது ஹராம் தான். வியாபாரத்தில் பொய் சொல்றதும் சூழ்ச்சி செய்யறதும் ஹராம் தான். இது இந்த சாயம் போவுமே நெறியாது என்று கேட்பான் அவன் வாங்குறவன். இது என்ன சாயம் போவுமே நெறியாண்டு. கடைக்காரன் என்ன நம்பி சொல்லுவான்? 100க்கு 99% சொல்லுவான் சாயம் போகாது என்றுதான் சொல்லுவான். அவனுக்கு சாயம் போகும் என்று தெரிஞ்சிருந்தாலும் அந்த விற்க வேண்டும் என்பதற்காக, விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக சாயம் போகாது என்றுதான் சொல்லுவான். அந்த வியாபாரம் என்ன? ஹராம். வியாபாரம் ஹராம். ஆகவே அல் கிஸ்பு பொய், எதிலையும் பொய் சொல்லப்படாம். தரீக்கத்து வழியில நோன்பு பிடிச்சாக்கள் பொய் ஒன்று சொன்னா நோன்பு பாத்தில். நாங்க போய் சொன்னா நோன்பு பாத்தில் இல்ல, பொய்க்குரிய குற்றம் கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். அதுலயும் நீங்க ஒன்றை விளங்கிக்கொள்ளணும். பொய் சொல்ற மொத்தமா ஹராம் தான், கூடாதுதான். சில கட்டங்கள்ல பொய் சொல்றது வாஜிபா பெய்திரும். சில கட்டங்கள்ல பொய் சொல்றது சுன்னத்தா பெய்திரும். சில கட்டங்கள்ல பொய் சொல்றது ஆகும், வாஜிபம் இல்ல சுன்னத்தும் இல்ல, ஆகும் மாதிரியும் பெய்திரும். உதாரணமாக வாஜிபுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லட்டா, பொய் சொல்றது கட்டாயம் வாஜிபு சொல்லித்தான் ஆகணும் என்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லட்டா. எல்லாரும் நாங்க இருக்கோம், ஒத்தி வைந்தாலும் இப்படி ஓடுறான், இந்த கதை திறந்து விட்டு சில ஓடுறான். எல்லாரும் பார்த்தோம் ஓடுறான், என்னடா ஓடுறான் ரெண்டு கிட்டு நினைச்சி திரிக்க துவக்கோட வாரான். ஒத்தையும் எடுத்த வந்து ஒருத்தன் போனானா என்று கேட்கான். என்ன சொல்லணும்? நாங்க
வரும் போகலே, அப்படி ஒருத்தரும் போகல அப்படிஞ்சால என்றுதான் சொல்லணும். ஏன் அவன் துவக்கோட வரும்போது என்ன விளங்குகிறோம்? நாங்க அவன் கொலை செய்ய வருகிறான் விளங்குகிறோம். அப்ப கொலைக்கு நாங்கள் உடனே அவன் நியாயமா கொலை செய்ய போறானா அநியாயமா கொலை செய்ய போறானா அது எங்களுக்கு தெரியும். நியாயமாக கொலை செய்யலாம், அது செய்தி போற. அநீதியாக கொலை செய்ய இயலாது. அவன் எதுக்கு வாரான்? நியாயமா கொலை செய்ய வாரானா அநீதியாக கொலை செய்ய வாரானா எங்களுக்கு தெரியா. துவக்கோட நிற்கிறான். ஒருவன் போனான் இதாலே என்று கேட்டா நாங்க என்ன சொல்லணும்? போகவில்லை என்று மொத்தமா சொல்லிடணும். பொய்யா இல்லையா? பொய். ஆனால் குற்றம் கிடைக்குமா? அந்த பொய்க்கு குற்றம் கிடைக்காது. என்ன கிடைக்கும்? சவாபு தான் கிடைக்கும். வாஜிபான காரியத்துக்கு சவாபு கிடைக்கும். ஏன்? ஒரு கொலையிலிருந்து ஒருவரை நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம். அப்படி வாஜிபான கட்டமும் இருக்கு. அது பள்ளிக்குள்ள ஒருத்தனுக்கு அப்படி சொல்லணும் இல்ல. ரோட்டாலே நாங்க போக்குறோம் செய்யறான் மாறான். துவக்கத்தான் கொண்டாரான் நண்டில்ல தம்பி. பெரிய ஒரு கம்பிய கொண்டாரான் கையில. கம்பியால அடிச்சு ஒருத்தனை சாவடிக்கலாமா இல்லையா? சாவடிக்கலாம். கம்பியத்தான் கொண்டு வந்துட்டு ஏதாவது ஒருத்தன் போனான்னு கேட்கான். இல்ல இல்ல எனக்கு தெரியும், நான் காணல, நான் போகல, காணல, அப்படி ஒருத்தர் போகல என்று ஒரு பொய்யை சொல்றது அந்த இடத்துல கடமை. சரி, இன்னும் சில இடங்கள் இருக்கு கடமை இல்ல, விரும்பினா சொல்லலாம். அதுக்கு என்ன செய்யணும்? சில வழிகளை வச்சுக்கிட்டு சொல்லணும். உதாரணமாக வச்சுக்கோமே, சிலவனுக்கு இந்த முக்குத்தவல் ஹால் தெரியாதவன் இருக்கான். முக்குத்தவல் ஹால் என்றா என்ன தெரியுமா? சந்தர்ப்ப சூழ்நிலை தெரியாத ஒருவன் இருக்கான். உதாரணமா வச்சுக்கோம், இது ரமலான் மாதம். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ரமலான் மாதம். அநேகமாக சஹரை கொஞ்சம் பிந்தி செய்யறாங்க பெரும்பாலான ஆட்கள். ஏன்? 5 மணிக்கு சஹர் முடிவண்டா 4:30 செய்யறாங்க. ஏன்? அந்த நேரம் சஹரை செய்துட்டு சுபகையின் தொழுவிட்டு ஒருமிக்கப்படுத்தரலாம், சுபையின் தொழுவிட்டு படுத்தரலாம் என்பதற்காக பிந்தி சஹர் செய்யறாங்க. அப்ப 4:30 சஹர் செய்யறான். 5 மணிக்கு சுபகு. ஒத்தன் 6 மணிக்கு ஒத்தன் வீட்டு போய் கட்டாறு புட்டாருன்னு கதவை தட்டுறான் 6 மணிக்கு. இது முக்குத்தவல் ஹால் தெரியாத மூளை இல்லாதவன் வேலு. அவன் சுபவதோடு படுப்பான்டா சகர் செஞ்சு போட்டு. அந்த நேரத்தில் போய் பே அடிக்கா போல கதவை போட்டு அடிச்சுன்னா அவன் உடம்புவான், அவன் தூக்கமும் கெட்டு போகும். எவ்வளவு பிரச்சனை. அப்ப சந்தர்ப்ப சூழ்நிலைய நாங்க தெரிஞ்சே தெரிஞ்சுக்கணும், நடந்து கொள்ளணும். இது சுபவில மட்டுமண்டு இல்ல, மனிதன் படுக்கின்ற நேரம், உறங்குகின்ற நேரம் என்று தெரியுதே, அந்த நேரம் பெரும்பாலும் இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் கொஞ்சம் மேல் மட்டத்தில் உள்ளவர்களுக்கு டெலிபோன் எடுக்கிறேன் என்றாலும் எத்தனை மணி, இராவையில் எத்தனை மணிக்குள்ள எடுக்கணும்? 10 மணி என்றான் சொல்லுவான். என்ன, பெரும்பாலானவர்கள் இரவையில உறங்குறதுக்குண்டிய நேரமாக இதை கணிக்காங்க. ஒரு 10 மணியைத்தான் பொதுவாக கணிக்காங்க. 12 படுக்கிறவன் இருப்பான், 1 மணிக்கு படுக்கிறவன் இருப்பான், 7 மணிக்கு படுக்கிறவன் இருப்பான். அதல்ல, பொதுவாக படுக்கும் நேரம், உறங்கும் நேரம் 10 மணி என்றிருந்தா ஒத்தண்ட வீட்டை 10 மணிக்கு பிறகு என்ன செய்யப்படாம்? கதவு தட்டப்படா. ஒத்துக்கு 10 மணிக்கு மேல ஒருத்தனுக்கு டெலிபோன் எடுத்துக்கிட்டு அவனை கரைச்சல் படுத்தப்படா. ஏதோ ஒரு மவுத்தி செய்தி, இல்லாட்டி ஒரு அவசரமான செய்தி, உடனே கதைச்சுத்தான் ஆகணும் என்றிருந்தால் அதற்காக தட்டலாம், டெலிபோன் எடுக்கலாம், அது செய்தி வேற. சும்மா கதைச்சிக்கிறதுக்கு அவன் என்னடா ராவைக்கு 2 மணிக்கு கோல் எடுக்கான். படுக்கிற ஒழும்பி அவதிப்பட்டு அதை கொடுத்து ஹலோங்கான். ஆறு கூட்டாளி, என்ன மச்சான்? ஒன்றுமில்லை, சும்மா அடுத்த நீ இருக்கிறியான்னு பாக்குறதுக்கு. என்னடா இது 2 மணிக்கு நீ இருக்கிறியா இல்லையான்னு பாக்குறதுக்கு என்ன கோல் எடுக்கிற? அப்ப இதெல்லாம் முக்குத்தவல் ஹால் தெரியாதவர்களுடைய நிலைமை. ஆகையினால நாங்க என்ன செய்யணும்? முக்குத்தவல் ஹாலுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளணும். சரி, 6 மணிக்கு படுக்கான், சுபவதூர் விட்டு அப்பம் படுக்கான், மொத்தம் வந்து தட்டுறான். பொண்டாட்டி வந்து சொல்றா, ஆர்வத்தன் தட்டுறான். என்ன சொல்லு? இல்லை என்று சொல்லு. இந்த மடல இவள் வந்து என்ன சொல்றாள்? அவர் இல்லை, எங்க போனேன்னு கேட்பான். அட, ஒரு பொம்பளை பதில் சொல்ல கூட எங்க போனேன் நாங்க கேட்படா. இல்லையாமண்டா, அப்படியா அவர காவல் போக வேண்டியதுதான். எங்க போனேன்னு கேட்பான். அதுக்காக வேண்டி மார்க்கத்தில் ஒரு சட்டம் இருக்கு. இப்படியான ஒரு இக்கட்டான கட்டங்கள்ல
அந்நேரம் கதவை திறந்துட்டா தம்பி முக்தவல் ஹால் தெரியாதவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் வந்து கதிரையில் இருந்துட்டு 8 மணி மட்டுக்கும் பேசிட்டு இருந்துருவான். இவன் நிலைமை என்ன? வந்து கதவை திறந்து விஷயத்தை சொல்லி போட்டு போறவனே இருப்பான். நிலைமை தெரியாம 8 மணி மட்டுக்கும் 10 மணி மட்டுக்கும் பேசிட்டு வந்தவனே இருப்பான். அதனால மொத்தமாக அவர் இல்லை என்று சொல்றையாமண்டா. இவரு பெட்ல படுத்துக்கிட்டு சொல்றாரு, இல்லைன்னு சொல்லு கையால காட்டி விட்டுட்டாரு. போய் சொல்றவளாரு பொண்டாட்டியா இப்ப போய் சொல்ல போறாள். குத்தம் யாருக்கு வர போகுது? இவளுக்கு தான் வர போகுது இப்ப குத்தம். இவள் வந்து ஆறு என்ன விஷயம் இல்ல இருக்காளா? இஸ்மாயில் இருக்காளா? அவர் இங்க இல்ல, அவரே இங்க இல்ல. என்ன செய்யணும்? இந்த கால் பெருவிரல பூமியில உடத்தை நசிச்சுக்கணும். அவர் இங்க இல்ல. இந்த அவன் என்ன விளங்குவான்? ஊட்டல் என்று சொல்றாள் என்று விளங்குவான். இவள் என்ன சொல்றாள்? அவர் இங்க இல்ல, இவரது இல்ல தானே, அவர் பெட்ல படுத்துட்டு இருக்காரு, இங்க இல்ல சொல்லலாம். இல்ல இவள் என்ன செய்யணும்? பொண்டாட்டி சுவரில் கையை இப்படி வச்சு இஸ்மாயில் ஹாஜியாரா வர்றீங்க, அவங்க இங்க இல்ல, இங்க இல்ல தானே, அவரு அங்க இல்ல என்று சொன்ன உடனே வந்தவன் என்ன விளங்கிக்குவான்? வீட்டில் என்ற கருத்தை தான் அவன் விளங்குவான், போயிடுவான். அப்ப இவள் பொய் சொன்ன குற்றத்துக்கும் ஆளாக மாட்டாள், புருஷனை காப்பாற்றினவளாகவும் ஆகிவிடுவாள். அப்படியான கட்டங்கள்ல பொய் சொல்லலாம். அப்ப நீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் எதுக்கு சொல்லலாம், எதுக்கு பொய் சொல்லப்படான்னு பாடமாக தேவையில்லை, தெரிஞ்சு கொள்ள தேவையில்லை. பொதுவாக ஒரு ஆபத்து, ஒரு அநீதி நடக்க போகின்ற இடத்தில் நான் காணல, எனக்கு தெரியாது என்று சொல்லலாம். அது பொய்யா? பொய் தான், குற்றம் இல்லாமல் ஆகிவிடும். அடுத்தது நோன்பாளி பொய் சொல்லப்படாம். பொய் சொன்னா எங்கட நோன்பு முடியாது, பாவம் தான். பாவம் என்ன? எங்கட கல்வில ஒரு புள்ளி உழும், ஒரு கருத்த புள்ளி ஒன்று உழும். 2 பொய் சொன்னா அது 2 பாவம் செய்தா 2 புள்ளி உழும், 3 புள்ளி உழும். இப்படி புள்ளி உளுந்து உளுந்து கல்வி எப்படி போய்த்திரும்? கருப்பாகவே போய்த்திரும். கல்லாம் பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் அவர்களுடைய கல்புகளின் மீது கரை படிந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். கல்புல கரை படிந்தா என்ன நடக்கும்? ஒன்றும் கேறா தம்பி, ஒன்றுமே வராது. எவ்வளவுதான் உபதேசித்து சொன்னாலும் வராது, எவ்வளவுதான் அவன் படிச்சாலும் அல்லாஹ்வுடைய பக்தி அவன் கல்புல நுழையாது. அது எதை போல வந்துருமண்டா, ஒரு நிலத்தில ஒரு திரையை போட்டுட்டு அதுக்கு மேல விதையை நட்டின மாதிரி போய்த்திரும். இந்த பூமியில விதையை நட்டினா தான் முளைக்கும். நாங்க அதுக்கு பாய் உண்ட போடுற பாய்க்கு மேல விதையை நட்டினால் முளைக்குமா? முளைக்காது, உள்ள ஏறாது. அதுபோல பாவம் செய்ய செய்ய கரை படிய படிய உள்ளம் கருப்பாகி கரை படிந்து பேய்த்திரும். அப்ப எதை போட்டாலும் உள்ள வராது. இதுதான் பாவத்தினால் ஏற்படுற தோஷம். அப்ப முதலாவது என்ன? பொய். பொய் பேசப்படாம். அப்ப நீங்க நெஞ்சுகளோம்படா தரீக்கத் அடிப்படையில் நோன்பு பிடிக்கிறார்களுக்கு பொய் பேசினா தானே நோன்பு முறையும், எங்கிற நோன்பு முடியாதுதானே என்று பொய் பேச இயலாது. ஏன்? பொய் பேசுறது ஹராம். ஹராம் சும்மா மக்குவான விஷயம் இல்லை, ஹராம், பாவம். அது இப்ப பொய் எப்படியா போய்த்துண்டா, சும்மா சர்வ சாதாரணமாக போயிட்டு சிலவன் வந்து கலைக்கக்குள்ள பாருங்க, ஒரு 1/2 மணிக்கு யாரும் கலைச்சிட்டு இருப்பான், 25 நிமிஷம் போய் அங்க என்ன அவன் பொய்ய கதைக்கணும்னு நினைச்சிட்டு வரல, கதைக்கிறதெல்லாம் போய் தான் வாயில வாரத்தான் சொல்லிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு பொய் பரவி போச்சு. ஆகவே பொய் சொல்லப்பட யாரும் உள்ளதை சொல்லிக்க வேண்டியதான். இரண்டாவது என்ன? நோன்பு முறிக்கக்கூடிய கருமங்கள். இரண்டாவது அல் கீபத்து, புறம் பேசுதல். புறம் பேசுறது எந்த அளவுக்கு பரவலா போச்சுண்டா பொய் மாதிரி போயிட்டு சர்வ சாதாரணமாக புறம் பேசுற வேலை சர்வ சாதாரண கதையா போச்சு. இந்த வழக்கம் பொய்
ஆண்கள்கிட்டையும் இருக்கி பெண்கள்கிட்டையும் இருக்கி. அநேகமா ஆம்பளை எல்லாம் பொய் சொல்லுவான் என்று நான் நினைக்கிறேன் பெண்களை விட. இப்ப சொன்ன வியாபாரம் இருக்க புறம் பேசுதல், இது ஆண்களிடத்துல கூட இருக்குமா பெண்களிடத்துல கூட இருக்குமா? பெண்களிடத்துல கூட இருக்கும். காரணம் என்னன்னா இவனுக்கு புறம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, இல்லாட்டி இவரும் பேசுவாருதான், நேரம் இல்லை. வியாபாரத்துக்கு போறான், காலையில் எழுப்பிட்டு வியாபாரம் வியாபாரம் ஹவா ஹவாண்டு அதிலே கிடந்து வாரத்தினால நேரம் இல்லை. இவளுக்கு வேலை இல்லை தானே, வீட்டை கிடக்கான அடுத்த வீட்டுக்காரையும் சேர்ந்தா என்ன அங்க போதும், என்ன அங்க என்றா போதும் என்றவா அவ சரித்திரத்தை வாசிப்பா, இவையும் சரித்திரத்தை வாசிப்பா. 2 மணித்தியாலும் 3 மணித்தியாலும் அதுக்குள்ள இன்னொத்தி வந்து சேர்ந்தாலாண்டா 3, இன்னொத்தி வந்து சேர்ந்தாலாண்டா 4, பெரிய ஒரு மாநாடாகவே வைத்திரும் கீபத். கீபத்து பேசுறேன்டா என்ன என்று தெரியுமா தம்பி? கீபத்து பேசுற புறம் பேசுறேன்டா என்ன என்று தெரியுமா? ஒரு ஆள் விரும்பாத ஒன்றை இந்த ஆளுகிட்ட நாங்க என்ன செய்யறோம்? கதைக்கிறோம். ஒரு ஆள் விரும்பாத ஒன்றை இன்னொரு ஆளுகிட்ட நாங்க என்ன செய்யறோம்? கதைக்கிற. உதாரணமாக எந்த அளவுக்குண்டா, ஒரு ஆள் நடிச்சு அரிப்பான், ஒத்தன் கூட்டான் அரிப்பான், ஒத்தன் நடுத்தரமா அரிப்பான் தானே, மனுஷன் அப்படித்தானே இருக்கான். அதுல ஒரு ஆளை கொட்டான் என்று சுட்டி காட்டுவது கூட கீபத்து. ஒருவரை கொட்டான் என்று சுட்டி காட்டுவது கூட கீபத்து. கொட்டான் என்று சுட்டி காட்டுவது கீபத் என்றால் ஒத்த நெட்டையர் என்று சுட்டி காட்டுவதும் கீபத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் வஃபாத்தாகும் போது 9 மனைவிமார்கள் ஹயாத்தோடு இருக்காங்க, 9 குஞ்சாதிமாரு ஹயாத்தோடு இருக்காங்க ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகிற நேரத்தில். அதுல ஒரு நாள் ஒரு மனைவி, சரியா பேரு சரியா எனக்கு, ஒரு மனைவி ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு திரும்பிக்கிட்டு போறான். போகும்போது இங்க ஒரு மனைவி இருக்கா பக்கத்துல, வந்து ஒரு செய்தியை சொல்லிட்டு போன மனைவி இருக்காவே, அவ கொஞ்சம் கொட்டாங்க. இந்த மனைவி கொட்டானும் இல்ல நெட்டையும் இல்ல, நடுத்தரமான மனைவி. இவ அந்த மனைவி அவ திரும்பிக்கிட்டு போக ரசூலுல்லாஹ் பார்த்து வேற கொட்டாங்கிட்டான்னு சொல்லல, உங்களோட வெஞ்சாயி கொட்டாங்க, நான் கணக்காதான் இருக்கேன். 2 கருத்துல சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் இதையை பார்த்து சொன்னார்கள், நீ இப்ப செய்தி சொன்னிய இந்த ஜாட இதை ஒரு பொருளாக ஆக்கி, ஒரு அசுத்தமான பொருளாக ஆக்கி இந்த கடல்ல கொண்டு போய் போட்டால் கடலெல்லாம் நாற்றம் எடுக்கும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு விஷம் நிறைஞ்ச வார்த்தை அது. வார்த்தையும் இல்ல, சின்ன சைக்கியம் தான் செய்தாவாம். அதுவே இப்படியாயிருந்தால் பாரசூரமான பேச்சுக்கள், இல்லாத கொல்லாத பேச்சுக்கள் எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கும்ங்கிறத நீங்க யோசனை பண்ணி பார்த்துங்க. ஆகவே கீபத்து பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது. ஒத்தி கேப்பாள் நம்ம கிட்ட, என்ன ஹராமில் உள்ள உண்டானே அம்மைதானா, என்ன ஏரியா ஹராமில் உண்டானா என்ன, ஹலால்ல உண்டானா என்ன, எனக்கிட்ட கதை சொல்லி நல்ல விஷயத்த கதை இல்லாட்டி கிளம்பிட்டு போன கதை முடிஞ்சு. ஆறு ஹராமில் உண்டானையா, இந்த ஹாஜியா பஞ்சாதியா ஆரதிய மாப்பிள்ளை இன்னாராம் வேண்டா, இந்த வார்த்தை அவன் வரலாறு வேற, இவள்ற வரலாறு வேற. சும்மா அநியாயமா நோம்பும் பாத்தில இப்பாவத்தை சுமக்க வேண்டிய வருது. ஆகவே நாங்க ஆம்பளைகளும் தான் பெண்களும் தான். கீபத்து ஒரு ஆள் பேசுறான்டா வந்து நம்ம கிட்ட, அல்ல ஒருவர் பேசுறாருண்டா முகத்திலேயே சொல்லிடணும், தம்பி அந்த கதையை விடு, வேற நம்ம இருந்தா பேசி நாம பேசிக்குவோம் என்றுதான் சொல்லணும். இப்ப கீபத்து பேசுற சர்வ சாதாரணமாக ஆகி போன வந்த இடங்கள்லாம் கீபத்து தான். ஆகவே கீபத்து பேசப்படாது. ஒருத்தனுக்கு பட்டம் இருக்கின்ற வச்சுக்குவோமே, என்ன ஒரு பட்டம், ஒரு பட்டத்தை சொல்லுங்களேன், சும்மா ஒரு பட்டத்துக்கு உதாரணத்துக்கு என்ன பட்டம் முடிச்சிருங்கண்டாமா, குறும்ப விளங்கல்ல, இருக்கிற
அவனை தேரேண்டி சொன்னாதான் இந்த ஊர்ல விளங்கும். இல்லாட்டி தேர இப்ராஹிம் விளங்கும். இப்ராஹிம் இப்ராஹிம் எந்த இப்ராஹிம் தான் அங்க அந்த இவடு தெரியானே, எந்த இவடு தெரியான், எவ்வளவு சொல்லியும் விளங்காது. தேர இப்ராஹிம் என்றா சின்ன பிள்ளைகள் முதல் பெரிய பிள்ளைகள் வரைக்கும் விளங்கும் என்றிருந்தால் அதை சொல்வதை அவர் வெறுத்தாலும் கூட சொல்லலாம். இந்த உரியவன் இருக்கானே தேர இப்ராஹிம்ங்கிறதான் வெறுக்காண்டு வச்சுக்குவோம். யாரு சரி சொன்னா அவனுக்கு கோபம் வருது, வெறுக்காண்டு வச்சுக்குவோம். அப்படி இருந்தாலும் அதை சொல்லலாம். அந்த பட்டத்தை கொண்டு அவன் பிரசித்தி பெற்றவனாக இருந்தால் அந்த பட்டத்தை பாவிக்கலாம். இல்ல ஒருவனுக்கு பட்டம் இருக்கு தம்பி, அதை சொல்றதுனால அவன் கொஞ்சம் வெறுக்கான் என்று சொன்னா அந்த பட்டத்தை என்ன செய்யப்படாங்க, சொல்லப்படா. அவனுக்கு முன்னாலேயும் சொல்லப்படா, அவன் இல்லாத இடத்துல வேற இடத்துல நாங்க போராக்களோட கதைக்குள்ளேயும் அந்த பட்டத்தை சொல்லி கதைக்கப்படா. ஏன் அவன் வெறுப்பான்ங்கிற எங்களுக்கு தெரியும் என்றிருந்தால் அதை சொல்லப்படா. சிலவன் இருக்கான், அவனுக்கு 1000 தனம் பட்டத்தை சொன்னாலும் அதை பத்தி ஒன்றும் இல்லை, நீ சொல்லு பட்டத்தை, நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை என்றவன் என்றால் அவன் பட்டத்தை எப்படியும் சொல்லலாம். ஆகவே அல் கிதுபு ஒன்று பொய், இரண்டாவது அல் கீபத்து புறம் பேசுதல், மூன்றாவது அந்நமீமத்து கோல் சொல்லுதல். இதுவும் மிக விஷமான வேலை. கோல் சொல்ற வேலை இருக்க, இதுவும் ரொம்ப பயங்கரமான வேலை. இது கூடுதலாக பெண்களிடத்தில் இருக்கிறதாகத்தான் வரலாறு வருது. ஆண்களிடத்தில் இருக்கிற மிச்சமே குறவு. வரலாறுகளை புரட்டி பார்க்கிற நேரத்தில் பெண்களிடத்துல இந்த கோல் மிச்சமாக இருக்கு. ஒரு கோளால ஒரு ஊரே பத்தி எரிஞ்சிருக்கு, ஒரு நாடே பத்தி எரிஞ்சிருக்கு ஒரு கோளால. ஆகவே அதுல வரலாறுகள் நிறைய இருக்கு, அதில் சொல்ல போனா நேரம் போகும். அது என்னுடைய நோக்கம் இல்லை, அதனால் அதை நிப்பாட்டி கொள்றோம். கோல் உங்களிடத்துல யாரெண்டான கோல் சொன்னா நீங்க உடனே உண்ட உலகி கொள்ளணும். அதுதான் ஹதீஸ். மண் நம்ம இலைக்க நம்ம அங்க, அதான் ஹதீஸ். மண் நம்ம இலைக்க நம்ம அங்க. உன்னிடத்தில் யாராவது கோல் சொன்னால் அவன் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் கோல் சொல்வான் என்பதை புரிந்து கொள். நாங்க நினைச்சுக்கப்படா இன்னார பத்தி கோல் சொன்ன மட்டும் நல்லதா போச்சு, நம்ம கிட்ட சொல்லித்தானா ஆண்டு. அவனை பத்தி உன்னிடத்துல சொல்றவன் உன்னை பத்தியே அவனிடத்துல சொல்ல மாட்டான். அதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? ஆகையினால ஆரம்பத்து கோல் சொன்னா உங்களை கடுமையா ஏசுறான் அவன் வந்தா கேட்டுக்கிட்டு அவனா கடுமையா ஏசினான்ட்டு நீங்க நடவடிக்கை எடுக்க போவானா. அவர் சொன்னாருண்டா நீங்க நினைச்சுக்குங்க. அதே மாதிரி நாம சொன்னேன் போய் என்ன செய்வான், சொல்லுவாங்கன்னு போட்டு அவன் ஏசினா ஏசிட்டு போறான். அப்ப நமக்கு என்ன வெட்டி பேரை தட்டி விடுங்க. அப்ப அது கோல், அதுவும் பாவம், நோம்ப முறிக்கும். பொய் புறம் கோல். அது எமீனு ரமூஸ், பொய் சத்தியம், பொய்யாக சத்தியம் செய்கிறது. அது இப்ப ரொம்ப குறவோ. பொய் மாதிரி அதிகம் இல்லை, புறம் மாதிரி பரவலா இல்லை, கோல் மாதிரி பரவலா இல்ல, அது ரொம்ப குறவோ. இருந்தாலும் பொய் சத்தியம் செய்கிறது பாவம். பொய் சத்தியம் சும்மா நாங்க சத்தியமாங்கமே அது இல்ல. குர்ஆன் எடுத்து ஒரு சபையில வச்சு பல சாட்சிகள் இருக்கக்குள்ள அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று சொல்றானே, அதுதான் பொய் சத்தியம். சும்மா சாதாரணமாக வல்லாஹி எங்க இந்த சவுதி அரேபியாவுக்கு போய் பாருங்க, அல்லது அரபு நாட்டு எதுக்குண்டான போய் பாருங்க. இதை விலை எவ்வளவுடான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? விலை எவ்வளவுடான்னு கேட்டா போதும், வல்லாஹி 5 ரியால், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக 5 ரியால் அம்பான். என்னத்துக்கு அந்த சத்தியம் தேவையில்லை, அவன் சொல்லுவான். அது நாட்டில் உள்ள வழக்கத்தில் சேர்ந்து போனதே தவிர பொய் சத்தியம் என்ற இடத்துக்கு அது வராது. அதே போல நாங்கள் எத்தனை பேர் கைச்சீட்டிக்குள்ள சத்தியம் அம்மையான் சத்தியமாடா சொல்றோமா இல்லையா? அது என்னமோ பெரிய பொய் சத்தியம் என்று குர்ஆனுக்கு மாத்தம், அது இதுக்கு மாத்தம் என்று அப்படி கொண்டு போக இயலாது. அதையும் தவிர்த்து கொள்ளத்தான் வேணும். பொய் சத்தியம், ஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சி. ஒரு காட்சிதாரம் மச்சான் இவன் அடிச்சேன்னு சொல்லு, ஒரு காட்சிதாரம் இவன் கொலை செய்தே என்று சொல்லு என்று பொய் சாட்சி. இந்த 5ம் நோன்பை முறிக்கும்
எங்கட நோன்பையா? எங்கட நோன்பை முறைக்காது, பாவம் ஏற்படும் எங்களுக்கு. தரீக்கத்து வழியிலே நோன்பு நோக்கிறார்களே அவர்களுடைய நோன்பை முறிக்கும். அப்ப நீங்க உலமாக்கள்கிட்டையும் கேட்டு பார்க்கலாம், ஆலிமுங்கள் இருக்காங்களே அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம், பொய் சொன்னா நோன்பு முடியுமான்னு கேட்கலாம். கேட்டா என்ன சொல்லுவாங்க? இல்ல முடியாதம்பாங்க. அதான் சரியாட்டு சட்டமா தானே. பொய் சொன்னா நோம்ப முடியாது, புறம் பேசினாலும் நோம்ப முடியாது, கோல் சொன்னாலும் நோம்ப முடியாது, போய் சத்தியம் செய்தா நோம்ப முடியாது, போய் சாட்சி சொன்னா நோம்ப முடியாது. இதுதான் சொல்லுவாங்க. திருப்பி கேளுங்க அவங்களிடத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயம் நோன்பாளியை நோன்பு திறக்க செய்துவிடும், அவனுடைய நோன்பை பாத்திலாக்கி விடும் என்று சொல்லியிருக்காங்களே. அப்ப அதென்ன கேளுங்க. அப்ப அவன் என்ன செய்வான்? ஒரு வேளை சொல்லுவான், ஹம்சுன் யுஃபத்திர்ன ஸாயிமண்டா ஹம்சுன் யுப்தில்ன ஸவாப ஸாயிமி, நோன்பாளியுடைய சவாபை அந்த 5 விஷயமும் இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொல்லுவான். சவாபை இல்லாம ஆக்கி போட்டுருமே தவிர நோன்பு முடியாது என்று ஒரு கருத்து சொல்லுவான். அந்த கருத்து இல்ல. என் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல தெரியாமையா? ஹம்சுன் யுப்தில்ன ஸவாப ஸாயிமி என்று இந்த வசனம் பேசுற ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமையா சொன்னாங்க? தெரியும். அப்ப ஏன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? தரீக்கத் அடிப்படையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு வருகிறது, ஷரியத் அடிப்படையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய எத்தனை பேச்சு வருகிறது, தரீக்கத் அடிப்படையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எடுத்துக்கொள்ளணும், நோன்புடைய சவாபு முறியும் என்கிற கருத்து அல்ல. நோன்பே முறியும், ஆனால் அது ஹவாசுல் ஹவாஸ். ஹவாஸ் விசேஷமானவர்கள் என்று சொல்றோமே, அவங்கட நோன்பு இதால முறியும். அடுத்தாக்களாரு ஹவாசுல் ஹவாஸ், அதிவிசேஷமானவர்கள். சாமானிய மக்கள், விசேஷமான மக்கள், அதிவிசேஷமான மக்கள், அவங்கட நோன்பு எதால முறியும்? நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களாலும் முறியும், இந்த 5ஆலும் முறியும். அல்லாஹ்வுடைய நினைவை தவிர வேறு நினைவு வந்தாலும் முறியும். இது நமக்கு ஏழுமா தம்பி? 2வது பிடிக்கிறதே, இந்த தரீக்கத்து நோம்பு பிடிக்கிறதே கஷ்டம்தான். இருந்தாலும் பிடிக்கலாம். ஏன் பொய் சொல்லலாம் இருக்கலாம் தானே, புறம் பேசாம இருக்கலாம் தானே, கோல் சொல்லாம இருக்கலாம் தானே, போய் சத்தியம் செய்யாம போய் சாட்சி சொல்லாம இருக்கேனுமா? இல்லாதா? ஏன் அது எங்களாலையும் ஏழுன்னு தான் நாங்க தெரிஞ்சு போனோம் அந்த இடத்துக்கு போறதுக்கு. 3வது இடம் இருக்கே, அல்லாஹ்வுடைய நினைவை தவிர வேறு நினைவு வந்தால் நோன்பே முறியும். அது சௌமு ஹவாசில் ஹவாஸ், அதிவிசேஷமானவர்களுடைய நோன்பு. அந்த நோன்பு எங்களால் பிடிக்கலுமா? அல்லாஹ்வுடைய நினைவை தவிர வேறு நினைவு வந்தா பாத்தில பேத்துருமே. கொண்டாட்டிட எண்ணம் பாரலையா, புள்ளட எண்ணம் பாரலையா, கடட எண்ணம் பாரலையா, சந்தைக்கு போனா மீன் எண்ணம் பாரலையா, இறைச்சி எண்ணம் பாரலையா, சோறு துங்க போனா சோறு எண்ணம் பாரலையா? அப்ப அந்த நோம்பு பிடிக்கிற கஷ்டம் என்ன? அந்த நோம்பு பிடிக்கிற ஆகலேஷ். முந்தின 2 ஜாதியையும் விட இந்த நோன்பு பிடிப்பதற்கிறே ஆகவே லேசி. அது எப்படி ஆகலேஷ் என்று சொல்லுவீங்க? சும்மா சாதாரண விஷயம். அதை நான் இப்ப துவங்கினா 11 மணி, ஒரு 12 மணி மட்டும் என்ன செய்ய வேண்டி வரும், பேச வேண்டி வரும். ஆகையினால இன்ஷா அல்லாஹு தஆலா அந்த ஹவாசுல் ஹவாஸ், அதிவிசேஷமானவர்களுடைய நோன்பு சொல்றோமே, அல்லாஹ்வுடைய நினைவை தவிர வேறு நினைவு கல்புல வந்தா அந்த நோன்பு பாத்திலாகும் என்று சொல்றோமே, அந்த நோன்பு பிடிப்பது ஆகலேசி என்ற விவரத்தை இன்ஷா அல்லாஹு தஆலா நாளைக்கு ஹயாத் பாக்கியா இருந்தா உங்கள் மத்தியில் உரையாற்றும் போது சொல்லுவேன். அதோடு நோன்பு விடுறது ஆகும், இன்னும் எத்தனை பேருக்கு ஆகும் என்ற விவரத்தை சொல்றதுக்கு வெளியிட்டு வந்திருக்கணும். ஆனா இந்த அத்திவாரங்களை போட்டு இப்படி கொண்டு வரக்குள்ள என்ன செஞ்சிருது, நேரம் போயிட்டுருது. அத்திவாரம் இல்லாம பேசையும் கூடா, அத்திவாரம் இல்லாம ஊடு கட்டையும் கூடாது, கட்டடங்கள் பெய்யும் கூடாது. இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளைக்கு இதே அத்திவாரமாக உங்கள் மத்தியிலே சொல்வேன் என கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.